ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று வந்து விஜய் டிவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் அதை நம்புவீங்களா? இப்போ இருக்கக்கூடிய 4 போட்டியாளர்கள், இந்த 4 போட்டியாளர்களும் வந்து டைரக்ட் நாமினேஷன் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான வாக்குகளை வந்து இப்போ மக்கள் எல்லா இடத்துல இருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த சீசன் 9 வெற்றியாளர் திவ்யா கணேஷா, சபரியா, அரோராவா இல்லை விக்கல்ஸ் விக்ரமா அப்படிங்கிறதை தீர்மானிக்க போகிறது மக்களினுடைய வாக்குகள். இந்த வாக்குகளை போடுறதுக்கு இந்த சேனல் வந்து 2 வழிகளை வச்சுருக்காங்க. ஒன்று, ஹாட் ஸ்டாரில் நேரடியாக ஆப்குள்ளே போய்ட்டு அவங்களுக்கு ஓட்டை போடுறது. பல பேருக்கும் ஹாட் ஸ்டார் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் லாகின் பண்ணி அதில் பிக் பாஸ்குள்ளே போய் அங்கே வந்து ஓட்டு போடுறது தெரியாது. படித்தவங்களுக்கு தெரியும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பாமர மக்களுக்கு அது தெரியாது. அப்போ பாமர மக்கள் ஓட்டு போடணுன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்காகத்தான் ஒரு சிஸ்டம் வைக்கப்பட்டிருக்கு, மிஸ்டு கால்டு சிஸ்டம். ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கால் வேணாலும் பண்ணலாம். அந்த கால் நேரடியாக மிஸ்டு காலாக கன்வெர்ட் ஆகும். அது வந்து ஒரு ஓட்டாக அவங்களுக்கு பதிவு செய்யப்படும். சரிங்களா? அப்படி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபினாலே கண்டஸ்டன்ட் 4 பேருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கப்பட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சேனல் வந்து சொல்லியிருக்கு. சரி, இது வந்து ஒரு சிஸ்டம். இப்போது அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது வந்து திவ்யா அவர். கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் மேலே வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி என்ன வந்து செவ்வாய்க்கிழமை 50,000 வாக்குகள் கிட்ட அவங்க வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல சபரி இருக்காரு. திவ்யா வாங்கின ஓட்டில் பாதி கூட சபரி வாங்கலை. 3வது இடத்துல அரோரா இருக்காங்க. 4வது இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த அன்அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஒரு ஸ்கேம். இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். இந்த ஓட்டின் மூலமாக நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டை ஏற்றலாம், இறக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? இதை நம்ப தேவையில்லை. ஏன்னா நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். இந்த சீசன்லேயே வந்து திடீர்னு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கும். அந்த வீக்கில் இந்த வெப்சைட்டில் அந்த நபரினோட வாக்கு எங்கேயோ இருக்கும். அந்த எவிக்ஷன் நடக்கும்போது அந்த எவிக்ஷனும் இதையும் மேட்ச் பண்ணணுன்றதுக்காக அந்த நபரை கீழே ஏற்றிடுவாங்க. கீழே இறக்கிடுவாங்கன்னா அவங்கள கீழே இறக்க மாட்டாங்க, மற்ற ஆட்களுடைய ஓட்டை ஏற்றி விட்டுருவாங்க. அவர் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுவார். இது அன்அஃபிஷியல் வெப்சைட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய ஊழல். இது வந்து ஒரு ஸ்கேம், ஊழல். சரிங்களா? இதே வந்து சேனலும் பண்ணுது அப்படின்னு வந்து நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு. நம்ம கமெண்ட் செக்ஷன் நமக்கு வந்து வீடியோஸ் ஓட மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம் தெரில. சேனலில் என்ன பிரச்சனை? கண்டினியூஸாக வீடியோ போடாததுனால இப்படி ஒரு பிரச்சனையா, இல்லை அந்த கார்ட்டூன் வீடியோ அப்லோட் பண்ணதுனால என்ன அதனால் ஒரு பிரச்சனையா? யாராச்சும் யூடியூபர்ஸ் வந்து யூடியூப் பற்றி தெரிஞ்சவங்க இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன் திடீர்னு வந்து சேனல் இப்படி ஒரு பாதாளமா அதுக்குள்ளே போய் விழுந்துருச்சு? எனக்கு அதுக்கான ஒரு ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் அதில் வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்களுடைய ஓட்டிங் நம்பர் வேலை செய்யலை, அதாவது ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது அப்படின்னு நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸை வச்சுருந்தாங்க. மற்றபடி மற்ற ஆட்களுடைய ஓட்டிங் நம்பர் வேலை செய்யுது. குறிப்பாக அரோராவோடது. இப்போ அரோராவை ஜெயிக்க வைக்கணும், அரோராவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக சேனல் என்னெல்லாம் பண்ணலாமோ அது எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா மக்களின் வாக்குகள் படி தான் சேனல் வந்து டிசைட் பண்ணணும். இந்த ஃபைனலில் வின்னரை வந்து ஓட் பேசிஸில் தான் அவங்க தேர்வு செய்யணும். அப்படி இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த 4 கண்டஸ்டண்ட்டை நீங்கள் பெட்டர் ஆப்ஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது திவ்யா மட்டும்தான். மற்றபடி சபரியும் சரி, ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு மிச்சர் தான். அரோரா சொல்லவே தேவையில்லை. அண்டு விக்கல்ஸ் விக்ரம் அவரும் வந்து டைட்டில் வரைக்கும் தகுதியான நபர் கிடையாது. இப்போது அரோரா வந்து ஃபைனல்ஸ்க்கு வரவே தகுதி கிடையாதுன்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அரோராவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக சேனல் என்ன வேலையை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக திவ்யாவுடைய நம்பரை பிளாக் பண்ணி விட்டுறலாம். திவ்யாவுடைய நம்பர் வந்து செயல்படாத வண்ணம் செட் பண்ண முடியும். ஏன்னா அது சேனல் கையில் இருக்குது, அவங்களோட ரைட்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் அதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு. நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து சும்மா நான் வந்து ட்ரை பண்ணேங்க. நானே வந்து நம்பருக்கு வந்து சரி மேபி இது வந்து ப்ராங்காக இருக்க போகுது, இல்லை சும்மானா சொல்ல போகிறாங்க, இப்படி ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க. இப்படிலாம் பண்ணி டைவர்ட் பண்ணுறாங்களாம்மா. இப்போ திவ்யாவுடைய நம்பர் வேலை செய்யலை அப்படின்னு வந்து கிளப்பி விட்டோம்னா எல்லாரும் அது கால் பண்ணுவாங்களாமா. ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பிஆர் ஒர்க் பண்ணுறாங்களாம். ஆல்ரெடி நான் திவ்யாவுடைய நம்பருக்கும் கால் பண்ணேன். மக்கள் சொன்ன மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் தான் வந்துச்சு. அதே மாதிரி அரோரா அவர்களோட நம்பர்களுக்கும் நான் கால் பண்ணேன்.
ஆனால் அது வேலை செய்யுது. முதல்ல அரோராவுடைய நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன். என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம லைவாகவே டெஸ்ட் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி நான் பண்ணேன், அப்போ சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. இப்போ மாற்றிருக்காங்களான்னு தெரில, என்ன நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம். இது அரோராவுடைய நம்பர், ஓகேவா? அதாவது ட்ரூ காலர்லேயே விஜய் டிவி பிக் பாஸ் அரோரா அப்படின்னு வருது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு திவ்யாவுடைய நம்பருக்கு நம்ம கால் பண்ணுவோம். जिस नंबर से आप संपर्क करना चाहते हैं वह अभी स्विच्ड ऑफ है. कृपया कुछ समय पश्चात प्रयास करें. The number you are calling is currently switched off. Please try later. பார்த்துட்டிங்களா? இப்பயும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? ஒருத்தவங்க நியாயமாக மக்கள் மத்தியில் இன்னைக்கு பாராட்டப்பட்டு எந்த விதமான ஒரு எப்படி சொல்கிறதுனா எந்த விதமான பேக் சைட் ஸ்டண்ட்டும் இல்லாமல் இப்போ கானா வினோத் போயிட்டார். கானா வினோத் போயிட்ட பிறகு அந்த இடத்துல வந்து நம்ம யாரை வைக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனில் மக்கள் வந்து ஒருதலைபட்சமாக திவ்யா கணேசனுடைய பெயரை சொல்லி திவ்யா இந்த சீசன் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு அவங்கள எல்லாரும் வெளியில் நீங்கள் எத்தனையோ பப்ளிக் பைட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா எல்லாரும் திவ்யா திவ்யா திவ்யான்னு திவ்யா பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரோரா டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அரோராவே திவ்யாவை பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன்னு திவ்யா பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஏராம் கான்செப்டை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா இது எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா? ஒருத்தவங்களுக்கு ஓட் போடுற நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணி அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு அவங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய வாக்குகளை தடுக்கிறதுக்கு எவ்வளவு கிளியரான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. இப்போது இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி 2வது நாள் ஆகுது. இப்படி ஒரு கண்டஸ்டன்ட்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலையா இது வரைக்கும்? இப்போ கால் மூலமாக திவ்யாவுக்கு ஓட்ஸே வரல, என்னடா ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? உங்களோட டெக்னிக்கல் டீம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அரோராவுக்கு கால் போகுது, திவ்யாவுக்கு கால் போகலன்னா இது என்ன அர்த்தம்? அப்போ அரோராவுக்கு கால் போகும்போது அரோராவோட ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக திவ்யா வந்து கீழே இறங்கிட்டு இருக்கணும். இதானே உங்களுடைய பிளான்? இதுக்கு எதுக்கு சார் நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக போடுறீங்க அவங்கள? ஏன் 2வது முறை ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சேனல் எதுனா ஆசையில் இருக்கீங்களா? அப்படி அரோரா என்ன கிழிச்சிட்டாங்க நீங்கள் வந்து அரோராவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபடுறீங்க? ஆரம்பிச்சிட்டாங்க. துஷார் வந்தார், துஷார் வந்தவுடனே பழைய அரோரா வந்துட்டாங்க. இத்தனை நாள் மனசுக்குள்ளே தேக்கி வச்சிருந்த ஆசைகள் அனைத்தும் துஷார் மீது கொட்டி அவன் பாருங்க, அவன் உண்மையாலுமே வந்து வெக்கம் கட்டவன் மானம் கட்டவன் தான் போல, விக்கல்ஸ் சொன்ன மாதிரியே.